Greetings everyone, welcome to our channel. If you are channel subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க. இந்த வீடியோல 8th standard English third midterm test கான important questions பார்க்கலாம். So ரெண்டு யூனிட் வருது உங்களுக்கு unit 6 and then unit 7. Unit 6 pros பாத்தீங்கன்னா friendship. So இதுல இருக்கிற synonyms antonyms தான் தரவா பார்த்துக்கோங்க. 50 மார்க்ஸ்க்கு நமக்கு வந்து question paper வரும். இதுல synonyms antonyms தான் தரவா பார்த்துட்டு answer the following in one or two words பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் 4 क्वेश्चंसமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. So what was the name of Vetri's company? 3 district கேட்டிருக்காங்க. Why did he sell his properties? 3 district. Which was the hometown of Vetri and Asif? The 3 district. When did Vetri receive a call from Asif's office? இது 2 times கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து paragraph question பொறுத்த வரைக்கும் first one 3 times கேட்டிருக்காங்க. How did Vetri lose his properties? Then how did Asif show his friendship? So இந்த ரெண்டு paragraph question கேட்டிருக்காங்க. ரெண்டு பேராகிராஃப் கொஞ்சம் சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் அடுத்து 9th 10th உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுல வந்து நீங்க டெவலப் ஆயிடலாம். நீங்க ஈஸியா காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதோட புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூசிங் அப்ராப்ரியேட் கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து நான் ரிவிஷன் ஒன்று போடுறேன். அதுல வந்து இந்த கிராமர் பார்ட் எல்லாருமே அந்த பேராகிராஃப் கொஸ்டின் எப்படி பிரசன்ட் பண்றது வித் சைட் ஹெட்டிங்ஸ் அப்படின்றத நம்ம அந்த வீடியோல நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் அனகிராம் பார்ட் பாத்தீங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆகுது அதாவது இந்த லெட்டர்ஸ் ஜம்பிள் ஆயிருக்கும். பட் உங்களுக்கு அது பாருங்க இருக்குங்களா ஏ, பட் லெட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஜம்பிள் பண்ணி எழுதுறது வேற வேர்டும் ஆகும். இந்த அனகிராமோட எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்டிகிராமோட புக் பேக் எக்ஸசைஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரைட்டிங்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்றது மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபார்ம் ஃபில் பண்றது கேட்கறது. நெக்ஸ்ட் கிராமர் பார்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்பல்சரி ஒரு 2-3 மார்க்ஸ் இதுல கவர் ஆயிடும். 50 மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ் ஆகுது வரும் உங்களுக்கு. டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட எக்ஸசைஸ் ஃபுல்லா தரோவா பார்த்துக்கோங்க. நமக்கு பேஜ் நம்பர் 167ல இருக்கு. அடுத்தது பேஜ் நம்பர் 168ல இந்த 10 எக்ஸசைஸ் சேஞ்ச் தி ஃபாலோயிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் 10 இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 8 இருக்கு. தென் ஒரு ஹெச் வரைக்கும் இருக்கு. 10 புக் பேக் எக்ஸசைஸ் ஆவது நீங்க தரோவா பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈஸியா 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த புக் பேக் எக்ஸசைஸ் ஒரு நியர்லி 40 எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, 40 questions இருக்கு இல்லையா, அதை நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. அதுல எந்த மிஸ்டேக்கும் வராம பாத்துக்கோங்க. அடுத்து லெசன்ஸ் இன் லைஃப் பாத்தீங்கன்னா நமக்கு போம்ல இருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் வந்து பேக் சைட்ல இருந்து இல்லாம இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ், அதாவது 2 இயர்ஸா கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் 2023ல கேட்ட கொஸ்டின்ஸும் அண்ட் தென் 2024ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு வாட் டஸ் திஸ் பிளானட் ரெஃபர் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஹூ இஸ் தி ஸ்பீக்கர். இந்த 2 லைன்ஸ் கொடுத்துட்டு வாட் டு தி ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ். அடுத்த செகண்ட் கொஸ்டின் இஸ் எனிதிங் கம் ஃப்ரீ அப்படின்னு 2 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 2024ல பாத்தீங்கன்னா இந்த 4 லைன்ஸ் கொடுத்துட்டு இதோட அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வாட் டஸ் தி செகண்ட் லைன் மீன் அப்படின்ட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பேஜ் 172ல மேபி உங்களுக்கு கொஸ்டினா வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பிளான்டிங் a flower compared to, and then what does the tiniest creature need? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Then what do the smallest gift deserve? Having a friend is like planting a flower. Explain. அடுத்து இந்த காமன் பேராகிராஃப், அதாவது இந்த போம்கான ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் நீங்க ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹோம் லைன்ஸ் கொடுத்துட்டு என்னென்ன கேட்பாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க, அடுத்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்பாங்க, ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ரைமிங் ஸ்கீமும் ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஹோம் லைன்ஸ் கொடுத்துட்டு இதனாலும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சப்ளிமெண்டரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் 1 மார்க் உங்களுக்கு வருது. செகண்ட் அந்த சப்ளிமெண்டரியில இருந்து வந்திருக்கு. சைபர் சேஃப்டி இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஃபுல்லா தரவா இல்ல. 6 மார்க்ஸ்னா 6 மார்க்ஸ் நமக்கு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபாலோயிங் क्वेश्चंस இன் சென்டென்ஸ் 1 or 2 இருக்கு. Why did Gladys mom ask him to browse it? இது வந்து 2 district previous year கேட்டிருக்காங்க. அடுத்து 2024ல கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் why do we use internet 4 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. what was Rani afraid of 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. what was father's advice to Rani. then who is an online predator 1 2 3 4 5 and then 8th one what are the benefits of computer. இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா how should one use the technology of the present world இருக்கு அந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. what happens if someone is addicted to mobile phone அப்படிங்கும்போது 2023 கேட்டிருக்காங்க and 2024 கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இது நமக்கு ஜெனரல் பார்த்துட்டே அதுல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதை நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து ஸ்பெல்லிங் டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 190 fill in the blanks with correct euphemisms இருக்கு இல்லையா இது வந்து கிராமர் பார்ட் இந்த ஜெனரல் பார்ட்ல 1 மார்க்ல நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் மெயின் டே 5 மார்க்ஸ்ல நமக்கு third midtermல write a formal email to Mr. Sundar Pichai CEO of Google requesting him for an appointment to interview him. இத கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் அதாவது 5 மார்க்ல உங்களுக்கு இது வந்து கேட்பாங்க. அதனால இதை தரவா இருங்க. இந்த ஒரு ஃபார்மட்டும் நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது கிராமர் பார்ட்ல கொஸ்டின் டேக் ஆல்ரெடி இந்த புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்ல வந்து புக் பேக் எக்ஸசைஸை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல fill in the blanks with suitable tags இருக்கீங்க இந்த tagsோட எக்ஸசைஸ் நீங்க தரவா இருக்கணும். பேஜ் 196ல fill in the blanks with suitable tags இருக்கீங்க இது ஃபுல்லா. and then moving to main part sentences simple sentence complex sentence and compound sentence இருக்கு. அது transformation of sentences அதோட நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. and then exercise இருக்கு இல்லீங்களா state which of the following sentences are compound and which are complex அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க. அத வந்து இந்த எக்ஸசைஸை டோட்டலா பார்த்துக்கோங்க. எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் ஒரு மெயின் திங் வந்து ஒரு பாராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடா क्वेश्चंस கேக்குறாங்க இல்லீங்களா அந்த பாசேஜ் கொடுத்துட்டு क्वेश्चंस அது வந்து காமனா வருது. சோ பாசேஜை நல்லா தரோவா படிச்சிட்டு அதுக்கு அடுத்து அந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க படிச்சீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா எடுத்த உடனே நீங்க பாசேஜை நம்ம क्वेश्चन படிச்ச உடனே போய் பாசேஜ் படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த क्वेश्चन ரிலேட்டட் எங்க இருக்க அந்த சென்டென்ஸ்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் a break. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த போம்ல மோஸ்ட்லி வந்து நமக்கு கேட்கிற क्वेश्चंस வந்து alliterated words figure of speech rhyming words rhyming scheme இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா அதுக்கு அடுத்தது சப்போஸ் லைன்ஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் how does the poet describe her computer what happened to the computer and then why did the poet call the doctor இந்த போம்ல இருந்து கேட்கக்கூடிய the questions. next poetic lines இது one words rhyming words and then poetic lines with figure of speech இல்லையா alliterating words from the poem இது பார்த்துக்கோங்க. and then supplementary the mystery of the cyber friend இருக்கு இல்லையா இந்த supplementaryல பேஜ் 210ல இந்த fill in the blanks ஓட 3 கேட்டிருந்தாங்க. next true or false ரெண்டு கேட்டிருந்தாங்க. name the speaker it is very 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 important. அடுத்தது paragraph questionல இத கேட்கறதுக்கான possibilities இருக்கு. based on your reading the text list out the merits and demerits of using computer இருக்கு இல்லையா it is very very important. அதனால merits and demerits of using computer நீங்க பார்த்துக்கோங்க ஜெனரலா. ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம third midterm கான portions பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் ப்ளே கூட மார்ச் மந்த் போர்ஷன் வரும். இது வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்குன்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இதுக்கு பார்த்துட்டு அடுத்தது மெயில் எழுதணும் இல்லைங்களா அதை பார்த்துக்கோங்க கம்பல்சரி. நெக்ஸ்ட் கிராமர் பார்ட் அதுக்கு அடுத்தது மெமரி போம். மெயினா ஃபர்ஸ்ட் மெமரி போம் நல்லா தரவா எழுதி பாருங்க. ஹெட்டிங் எழுதணும் என்ன லைன்ஸ் கேட்கறாங்க எழுதிட்டு அடுத்து ஆத்தர் நேம் எழுதணும். மெமரி போம்க்கு மார்க் என்ன ஒரு 5 மார்க்ஸ் அது கொடுக்குறாங்கன்னா 5 out of 5 எடுக்கிற மாதிரி நம்ம மெமரி போம்ல தரவா இருக்கணும். சினானிம்ஸ் ஆன்டனிம் மெயில் கிராமர் பார்ட் மெமரி போம் அண்ட் ஜெனரலா வந்து புக் பேக் எக்ஸசைஸ்ல அந்த ஜெனரல் பார்ட் எல்லாம் முடிச்சிட்டு பாராகிராஃப் क्वेश्चन ஈச் ப்ரோஸ் அண்ட் போம்ல ஒரு பாராகிராஃப் क्वेश्चन கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஃபைனலா அந்த 2 மார்க் क्वेश्चंस படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்க நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளானும் போட்டிருக்கோம். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா வந்து முடிச்சிடலாம். third midterm டெஸ்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷன் எல்லாமே முடிச்சிடலாம்.
அதனால டெய்லி வந்து அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எழுதிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு முடிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ஒரு டிக் போடுங்க. அதுல பெண்டிங் இருந்தா அங்க எழுதி வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.